फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் இட்லி மாவு தோசை மாவு தான் பார்க்க போறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெயில் காலம் வந்தாச்சு நம்ம அடிக்கடி மாவு அரைச்சு புளிக்க வச்சு அதை நம்ம சாப்பிறதை விட அப்பப்போ வேணுங்கும் போதெல்லாம் இட்லிக்கும் மாவுக்கும் தோசை கலந்து நம்ம உடனே ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் அதாவது இப்ப நைட் வந்து கலந்து வச்சிட்டோம் அப்படினா நம்ம காலையில வந்து ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் அது எப்படி அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஓகே இப்போ அதுக்கான ரேஷியோ வந்து பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டம்ளரில் தான் வந்து மெஷர்மெண்ட் சொல்ல போகிறேன் எப்போவுமே இட்லி மாவு இது மாதிரி வீடியோஸ்லாம் போடும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ நம்ம வீட்டிலேயே இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுனால இட்லி மாவு சம்மந்தமாக சாஃப்டான இட்லி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ இதே வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கும் இது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் மெஷர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துக்க போகிறேன் 4 டம்ளர் அளவுக்கு ரேஷனில் கொடுக்கக்கூடிய புழுங்கல் அரிசி நான் சேர்த்துக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து 4 டம்ளர் புழுங்கல் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா 2 டம்ளர் அளவுக்கு நம்ம இதிலேயே வந்து சேம் நம்ம எந்த டம்ளரில் வந்து புழுங்கல் அரிசி அளந்தமோ சேம் அதே டம்ளரில் பச்சரிசியும் அளந்துக்கலாம் 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அளந்துக்கலாம் பாருங்கள் பச்சரிசியுமே ரேஷனில் போடக்கூடிய பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இதே மெஷர்மெண்ட்லேயே வந்து நல்லரிசிலையும் செய்யலாம் பட் வந்து உளுந்து வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போது 4 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசியும் 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்தோம் இல்லையா ஸோ அதுக்கு இப்போ 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் நல்லரிசி சேர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுலேருந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்தை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இது கூட வந்து 5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் நார்மலாக நம்ம வீட்டில் ஸ்பூன் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஸோ வெந்தயம் வந்து எதுக்காக இதில் அதிகமாக சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வெயிலில் ஊற வச்சு நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம் இல்லையா நல்லா ட்ரை ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் தோசை ஊற்றும் போது செவந்து வரல அப்படின்னா என்ன பண்ணுறது அதுக்காக தான் வந்து வெந்தயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தோசைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் வந்து வெந்தயம் 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஸோ இதெல்லாமே சேர்த்தாச்சு ஆல்ரெடி நம்ம போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து நான் உலக்கில் சொல்லியிருப்பேன் இதில் வந்து நான் டம்ளரில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அதுலேயே வந்து இட்லிலாம் எப்படி ஊற்றுறதுன்னு ஊற்றி காமிச்சிருக்கேன் சேம் அதே டம்ளரில் இப்போ நம்ம வந்து அரை டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க அவல் வந்து கெட்டி அவல் அப்படின்னா நீங்கள் வந்து அரிசி கூட ஊற வச்சுக்கலாம் இல்லைன்னா தனியாக அரிசி ஊற வைக்கும் போதே தனியாக கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இது வந்து லேஸ் அவல்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி வந்து ஊற வச்சிடலாம் அரிசியும் உளுந்தம்பருப்பையும் ஊற வச்சிடலாம் அவல் வந்து இப்போ சேர்க்க வேணாம் எப்போ சேர்க்கணும்னு நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து அரிசி வந்து நம்ம எப்பவும் போல் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஊற வச்சுக்க போகிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மினிமம் ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க ஸோ எந்த அளவுக்கு அரிசி ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு 4 டைம் 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் இது வந்து 5 மணி நேரம் நான் இப்போ ஊற வச்சுக்க போகிறேன் சேம் அதே மாதிரி தான் உளுந்தும் 5 மணி நேரத்துக்கு சேம் இது கூட ஊறட்டும் ஏன்னா நல்லா நம்ம ட்ரை பண்ணி வெயிலில் காய வச்சு எடுக்க போகிறோம் ஸோ அதனால் எந்த அளவுக்கு அதிகமாக ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உளுந்தையும் நல்லா ஒரு 2 தடவை மட்டும் அலசிக்கோங்க உளுந்தை நிறைய டைம் அலச தேவையில்லை ஒரு 2 டைம் அலசிட்டு நான் வந்து உளுந்தையும் சேம் அதே அளவுக்கு 5 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுக்க போகிறேன் இப்போ நம்ம அவல் எடுத்து வச்சோம் இல்லையா ஸோ இந்த அவல் வந்து அப்படியே இருக்கட்டும் நான் அப்புறம் காமிக்கிறேன் ஊற வைப்போம் இல்லையா காய வைப்போம் இல்லையா அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவள் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓகே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்துக்கு அரிசியும் உளுந்தம்பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு அரிசியெல்லாம் டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கு இல்லையா ஸோ இப்போ ஊறியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வந்து இதை வெயிலில் விரித்து போட்டு காய வச்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அவள் அதை வந்து இந்த டைமில் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை சேர்த்துக்கலாம் இந்த அவலை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரொம்பலாம் அலசக்கூடாது ரொம்ப அலசினீங்க அப்படின்னா கூழ் மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு சும்மா ஒரு டைம் மட்டும் தண்ணி ஊற்றி அலசிட்டு இதில் உள்ள தூசியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா வெளியேறும் அதுக்காக ஒரு டைம் மட்டும் அலசிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு மாடிக்கு போயிட்டு காய வச்சுக்க போகிறோம் அவ்வளோதான் அவல் வந்து ஊற வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை ஏன்னா இது லேஸ் அவல்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் ரொம்ப வந்து சன்னமாக இருக்கும் அதுக்காக இப்போ இதில் உள்ள எல்லா தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிட்டு நம்ம மாடிக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் வாங்க போய் காய வச்சுட்டு வந்துடலாம்
ஓகே, இப்போ எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு மாடிக்கு வந்தாச்சு. நல்லா லேஸான கிளாத்தாக விரித்து போட்டுக்கோங்க. நான் வந்து யூஸ்வலாக எல்லா இதுக்குமே இந்த ஒரே சாரியை தான் வந்து வச்சுக்குவேன், இதுக்காக காய வச்சுக்கிறதுக்கு அப்படின்றதுனால. ஸோ அதனால் நான் வந்து இது மாதிரி ஒரு லேஸான சாரீ வந்து நான் நல்லா விரித்து போட்டுக்கிறேன். விரித்து போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை வந்துட்டு நல்ல பரவலாக எந்த அளவுக்கு உங்களால் பரவலாக காய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு காய வச்சுக்கோங்க. நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளே போதுமானது. நிறைய பேர் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் இட்லி மாவு வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க கீழே, அக்காக்கே எங்களுக்கு வந்து வெயிலே இல்லை, நாங்கள் இருக்க ஏரியாவில் வெயிலே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தாராளமாக நீங்கள் வந்து ஃபேன் கடியில் வச்சு காய வைக்கலாம். பட் ஆனால் ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் ஆகும். அதே வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா நல்ல வெயிலில் ஒரு நாளில் காஞ்சிரும். இப்போது நல்ல வெயில் சீசன் தானே, இது மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேன் கடியில் வச்சு ஒரு 3 நாள் வரைக்கும் காய வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த வெயிலில் வந்துட்டு நான் சாரியில் வந்து எல்லாத்தையும் நல்லா பரவலாக நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறேன். காய வச்சுட்டு உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நல்லா பரவலாக காய வச்சாச்சு. மேலே அந்த லேஸான சாரியை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இல்லை காக்கா இது மாதிரிலாம் எடுக்காமல் இருக்கும், தூசி படாமல் இருக்கும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு நான் ஈவினிங் வந்து நான் பார்க்குறேன். அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா தான் காய வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மொறுன்னு காஞ்சிருச்சு. வாயில் எடுத்து போட்டோன்னா நல்லா கடுக்குன்னு நல்ல ஒரு மொறுப்பாக இருக்கணும், கிறிஸ்பியாக இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து மில்லுக்கு எடுத்துகிட்டு வந்து அரைச்சி வாங்கிட்டு போயிடலாம். ஸோ வெயிட்லாம் போட்டாச்சு. இப்போ இவங்க அந்த அண்ணா அரைச்சி கொடுக்குறது தான். அரைச்சி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா மாவு வந்து நல்லா வந்து நைஸாக தான் அரைக்கணும். சும்மா குறைப்பாக அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இட்லி உங்களுக்கு நல்லா வராது, தோசை சரியாக வராது. ஸோ இது மாதிரி மாவு நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் யூஸ்வலாக மாவு கலந்து வச்சுட்டு மார்னிங் வந்து நம்ம இட்லி தோசை ஊற்றிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து அமேசானோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது வந்து என்ன வந்திருக்கு இன்றைக்கி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜுவல் ஐட்டம் சொல்லுவோம் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் ஜுவல். ஸோ அதுதான் வந்திருக்கு. ரொம்ப நிறையாலாம் இல்லைங்க, கசகசலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 3 ஜுவல் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்ல கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிற மாதிரியும் இருக்கும். வாங்க எப்படி இருக்குன்றதை போய் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பாசி மாதிரி வச்ச இந்த ஜுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜுவல் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. ஸோ மேலே வந்து ஒரு சோக்கர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, கீழே வந்து முத்து மாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் குட்டி ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு பட்டு சாரி கட்டிட்டோ இல்லை வந்து நார்மலான ஃபேன்சி சாரி கட்டிட்டோ இது மாதிரி நம்ம உடுத்திட்டு போகிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். மேலே வந்து சோக்கர் வியர் பண்ணிக்கிற மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. கீழே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 வரிசையாக வந்து ஒரு 5 ஸ்டெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வந்து குட்டி பாசி வந்து சோக்கர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கூட வந்து நமக்கு என்னென்ன வருது அப்படின்னா கூடவே 2 ஸ்டெட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டெட்டு கொடுத்துருக்காங்க காதில் போட்டுக்கிற மாதிரி, கூடவே நெத்திச்சுடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெத்திச்சூடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. கீழே வந்துட்டு கொஞ்சம் ப்ராடாகவும் மேலே வந்து லைட்டாக தின்னாகவும் லைட்டாக ஒரு சின்ன கொக்கி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக மேலே வச்சுட்டு அப்படியே பின் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து சோக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சோக்கர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கழுத்து ஒட்டி வரும் இல்லையா, ஸோ அது மாதிரி இருக்குது. மேலே வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி த்ரெட் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துட்ட வந்து சின்ன ஸ்டோன்ஸுமே குட்டியான ரொம்ப மைன்யூட்டான ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப குட்டியான மைல்டான ஒரு மெரூன் கலரில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் வந்து ஒரு கோல்டன் கலரில் அது ஒரு மாதிரி பாசி மாதிரியான ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்து நம்ம இதை செட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இதோடைய ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் ஏதாவது உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பையிங் லிங்க் யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெட், ஒரு ஸ்டெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோடைய திருகாணி டிசைன் வந்து இது மாதிரி தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம காதில் உடுத்திக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், வியர் பண்ண ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ டைப் வந்து இது மாதிரியான திருகாணி டைப்பில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன், அழகாக செட் பண்ணியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கான்ட்ராஸ்டான ட்ரெஸ் கூட போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒயிட் அப்படின்றதுனால நமக்கு எல்லா ட்ரெஸ்க்குமே ஆக்சுவலாக மேட்ச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் செட் எப்படி இருக்குன்றதை பார்த்தாலும் நெக்ஸ்ட்டுமே ஒரு ஜுவல் செட் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேம் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து வேரியஸாக இருக்குது.
ஸோ ஆக்சுவலாக இந்த மூணுலையுமே எனக்கு இந்த பிங்க் கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் பார்க்கக்கூடிய டிசைன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கொஞ்சம் ஃபோல்டபுள், அது வந்து ஃபோல்டபுள் இல்லாமல் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, அப்படி நல்லா ஸ்டிப்பாக இருந்துச்சு இல்லையா. இது கொஞ்சம் ஃபோல்டபுளாக இருக்குது. இது வந்து அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசி, பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து அந்த ரோஸ் கலரில் முத்து வச்சுருக்காங்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது ஃபுல்லாகவே முத்துவாக நமக்கு இருந்துச்சு, பட் இது அப்படி இல்லை, உள்ளெல்லாம் ஸ்டோன் கொடுத்து வெளியில் வந்து முத்து கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்டெட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடுக்கு இருக்குது, அது மாதிரி இருக்குது. ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. ஸோ மேலே வந்து த்ரெட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த த்ரெட் டிசைன்லுமே குட்டி குட்டி பாசி வச்சு கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இல்லையா, ஸோ அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த கீழே கொடுத்துருக்க அந்த செயினை விட மேலே இருக்க டிசைன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து நம்ம இந்த பட்டு பாவாடை தாவணி, ஸோ அது மாதிரி பட்டு பாவாடை, அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க போட்டுக்கிறதுக்கும் சரி, பெரியவங்க போட்டுக்கிறதுக்குமே ரொம்பவே அழகாக இருக்கும். சாரீஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், இன்க்ளூடிங் வந்து இந்த ஃபேன்சி சாரீஸ் கூடலாம் போட்டுக்கிறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவுமே கான்ட்ராஸ்ட்டாக அந்த ரோஸ் கலரில் நம்ம சாரீ கட்டிட்டு சேம் இதே கலரில் நம்ம வச்சுட்டு போகிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த டிசைன் மட்டும் இல்லாமல் ஸோ இதுலேயே வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ மேலே உள்ள நெக்லஸ் பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. கீழே நிறைய முத்து கொடுத்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்குமே ரொம்ப 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 க்யூட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் சிம்பிளான ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் உடுத்திட்டு போகலாம். ஸோ பெரிய கிராண்டான ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வேர் பண்ணிட்டு போகிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் செட்டு. ஸோ இது வந்து கீழே வருது, இது மேலே வருது, நெத்திச்சூடி, அதுக்கப்புறம் 2 ஸ்டெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், டோட்டலாக வந்து இப்படி தான் நமக்கு செட்டு கிடைக்குது. உங்களுக்கு இதோடைய ரேட்மே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பக்கத்தில் உங்களுக்கு ஸ்டெட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல க்யூட்டாக அந்த குட்டி குட்டியான ஸ்டோன்ஸ் வந்து மைனூட்டான ஸ்டோன்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த முத்து டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்லா மைனூட்டாக பாருங்கள், பார்க்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நம்ம வியர் பண்ணிட்டு போகிறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம காதலெல்லாம் வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெயிட்டுமே ரொம்ப ஜாஸ்திலாம் சொல்ல முடியாதுங்க, நம்ம போட்டுக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு கம்ஃபர்டபுளான வெயிட் தான் இருக்குது. சரிங்களா, நம்ம தாராளமாக நம்ம உடுத்திட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே அதே மாதிரி பாருங்கள், இந்த நெத்திச்சுட்டியுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது டிசைனு. இந்த 2 நம்ம பார்த்துட்ருக்க எல்லா டிசைனுமே இதில் தான் வந்து அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குறதுலேயே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மேலே வந்து குட்டி ரொம்ப சன்னமான செயின் மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ்ன்னு சொல்லணும். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றனால திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செட்டு பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போது. ஸோ இங்கே வெளியில் இருக்குல்ல, சேம் இதே டிசைன் தான், சத்யா ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் நேமோடு வருது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெளியில் இருக்க சேம் இதே டிசைன் தானா அப்படின்றது எனக்கு தெரியல, இப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பார்க்கும்போது மேலே வந்து ஒரு சோக்கர் டிசைன் கொடுத்துருக்காங்க, உண்மையாலுமே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே உள்ள இதை விட இது மேலே உள்ளது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பார்க்கலாம். இது மேலே பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு ப்ராடான ஒரு சோக்கர் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபங்க்ஷன்லாம் அட்டென்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய ஸ்டோன் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த நைட் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. எனக்கு இந்த கீழே உள்ள டிசைனை விட மேலே உள்ள சோக்கருமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் கலெக்ஷன்ஸ்க்கு கொடுப்பாங்களே நெத்திச்சுடி, சேம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. சைட்லலாம் வந்து நம்ம வச்சுக்கிற மாதிரியான ஒரு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரெட் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே கலர்ஸ் வந்து ஆக்சுவலாக நிறைய இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இதிலே நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் வேணுங்கிற கலர் சூஸ் பண்ணி உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா 1 டைம் தான் நம்ம போட்டுக்க முடியும். திரும்ப திரும்ப போடும்போது சேம் போட்டு ஒரே டிசைன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இது மாதிரிலாம் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா கலர் கலராக போட்டுக்கலாம். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஒரு 2 ஃபங்க்ஷன் போட்டுட்டோம் அப்படின்னாலே போதுமானது. ஸோ இது உள்ள ரேட்டுமே வந்து ரொம்ப ரேட் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்க போனோம் அப்படின்னாலே அவ்வளோ ரேட் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து இது மாதிரிலாம் வாங்கி வச்சிட்டோம்னா ரெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரைஸ்க்கு நம்மளே வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 டைம் யூஸ் பண்ணிட்டு போட்டுடலாம், அது மாதிரியாக இருக்குது. ஸோ நெத்திச்சுடி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கின்னு சொல்லுவாங்களே, இந்த மூக்கோடு சேர்த்து இது மாதிரிலாம் போடுவோம்ல, அது மாதிரியா சில இதில். இது வந்துட்டு காதுக்கு வந்து தோடும் கூடவே வந்து அந்த மாட்டலோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கீழே பக்கத்தில் வந்துட்டு
ஆக்சுவலாக இது மூக்குக்கு மாட்டிட்டு காதுக்கும் சேர்த்து மாட்டுவோம் இல்லையா, அந்த ஸ்டெட் வரைக்குமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. காதுக்கு வந்து தோடு கூடவே மாட்டலும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ஆரம் டிசைன் மாதிரி, மேலே ஒரு சோக்கர் டிசைன் மாதிரி. ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கிட்ஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.